அடுத்தது மற்றும் ஒரு சதவிகித கணக்கு. இதை எப்படி செய்யலாம்னு பாருங்க. ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னா 1/100 இல்லையா? அப்போ 70%னா 70/100. அப்போ 50%னா 50/100. கரெக்டா? இப்போ கணக்குல என்ன இருக்கு? 70% இல்லையா? அப்போ 70/100 வகுத்தல் 50/100 இல்லையா? இந்த மாதிரி பிராக்ஷன்ல வந்து இடையில டிவிஷன் சிம்பிள் இருந்தா நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? இடது பக்கம் உள்ள வேல்யூ அப்படியே எழுதிடணும், வகுத்தல் சிம்பிளை பெருக்கலா மாத்தணும், வலது பக்கம் இருக்கிற எண்ணை தலைகீழா மாத்தி போடணும் இல்லையா? 2 0 2 0 2 0 2 0. அப்ப என்ன இருக்குது? 7/5 அப்படின்னு கிடைச்சிருக்குது இல்லையா? இப்ப என்ன பண்றோம்? சதவீதம் கேட்டிருக்கிறதுனால 100 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ 1 5 is 5, 2 5s are 10. இங்க 20 இருக்கா? அப்ப 7 20s are 140%. சரியா? இந்த மாதிரி கணக்குகளை எளிய முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தினந்தோறும் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரடி கணித வகுப்புகள். எல்லாரும் கலந்து பயனடைங்க. இதே போல தமிழுக்கான நேரலை வகுப்புகள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 10 மணி வரைக்கும் எடுக்கிறோம். அதுலயும் நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். சரியா? ரயில்வேக்கான சிறப்பு கணித வகுப்புகள் எடுக்க ஆரம்பிக்க போறோம் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து. உங்களுக்கு வகுப்புகள் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது பிரைவேட் கிளாஸஸ், லைவ் கிடையாது. குறிப்பிட்ட சீட் மட்டும்தான் உண்டு. முந்தி வருபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. நன்றி.